கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தில் 5ஆம் வாரத்திலே சனிக்கிழமை, இன்றைய புதிய நாளுக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரே வார்த்தை உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது, அவருடைய இந்த படைப்பின் அடுத்த பகுதியாக மனிதனின் பாவத்தினால், மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் அவர் மரணத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றார், இந்த உலகத்துக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றார்கள். அதே போன்று பாவத்தின் நிமித்தம் மனிதன் இறைவனிடத்திலிருந்து விலகி தன்னுடைய வாழ்க்கையின்படி தனக்கு பிடித்தவாறு, தனக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்று தானே தனக்குள் சொல்லிக்கொண்டு வாழ்கின்ற அந்த பயணத்தை நாங்கள் பார்க்கின்றோம். சாத்தானின் பாதையிலே பயணிக்கின்ற நபர்களாக, சாத்தானின் பாதையில் செல்லும் நபர்களாக நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு ஆண்டவர் தன்னுடைய மறை போதனையின் பின்பாக மனிதர்கள், மக்கள் கூட்டங்கள் இருக்கின்ற பொழுது மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், இவர்கள் பட்டினியாக இருக்கின்றார்கள், இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும், அல்லது இவர்கள் போகும் பாதையிலே இவர்கள் வீழ்ந்து விடுவார்கள், சோர்ந்து விடுவார்கள் என்று அவருடைய எண்ணங்களை, அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற வேதனைகளை ஆண்டவர் அறிகின்றார். அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது, நாங்கள் சாத்தானின் பாதையிலே செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் பார்த்து கொண்டிருக்கின்றார், அவதானித்துக் கொண்டிருக்கின்றார், நேசிக்கின்றார், அன்பு செய்கின்றார். ஆனால் நாங்கள் ஒருபோதும் அவரை பார்க்காமல், அவர் கூப்பிடுகின்ற பொழுது, அவர் எங்களை வரவழைக்கின்ற பொழுது, எங்களை அழைக்கின்ற பொழுது நாங்கள் அவரை தட்டி கழித்து விட்டு சாத்தானின் பாதையிலே செல்லக்கூடியவர்களாக சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாளிலே சிந்தித்து பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்துக்கு அவர் பரிசாக கொடுத்தது அவரை அன்பு செய்ய, அவரை மாத்திரமே அன்பு செய்ய, அவரோடு மாத்திரமே பயணிப்பதற்காக. எனவே அதனை சிந்தித்து பார்த்து அவரோடு பயணிப்பதற்காக, அவரை மட்டும் அன்பு செய்வதற்காக, எங்கள் வாழ்க்கையை அவருக்கு மாத்திரம் கொடுப்பதற்காக தேவையான வரையும் வேண்டி இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோம். இந்த நாளிலே அந்த வரப்பிரசாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று செபிப்பதோடு, அந்த வரப்பிரசாதத்தை நீங்களும் பெற்றுக்கொண்டு புதிய வாழ்வினை நோக்கி செல்வதற்காக இந்த நாளிலே அந்த வரங்களை வேண்டி செபிப்போமாக.